26,000 ரூபாய் என்று ஊதியம் என்பது அரசு ஊழியர்களுக்கு நிர்ணயம் செய்யப்படுகிறது. போராட்டம் நடத்துகின்ற போது போட வேண்டியதானே ஆகாத அப்படி என்று சொல்லக்கூடிய நடவடிக்கையை நாம் பார்க்கிறோம். உள்ளாட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களை தூய்மை காவலர்களை நிரந்தரம் செய் தமிழக அரசு அரசாணை அடிப்படையில் பணி நிரந்தரம் செய்திடுக. கொரோனா காலத்தில் பணி புரிந்த தூய்மை பணியாளர்களுக்கு தூய்மை காவலர்களுக்கு 15,000 கொரோனா சிறப்பு தொகை வழங்கிடுக. அடிப்படையில் வழங்கிடுக. அடிப்படையில் அவர்களுக்கு ரூபாய் 15,000 கொரோனா சிறப்பு ஊக்கத்தொகை வழங்க வேண்டும். அதேபோல 8வது ஊதிய குழு வருகின்ற ஜனவரி மாதம் முதல் அமுலாகிற சூழலில் 7வது ஊதிய குழு 10 ஆண்டு கால நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும். தூய்மை காவலர்களுக்கு பணி நிரந்தரம் செய்து நேரடியாக ஊராட்சிகள் மூலமாக ஊதியம் வழங்க வேண்டும். தூய்மை பணிபுரிவோர் அனைவருக்கும் PF ESI திட்டத்தை அமுலாக்க வேண்டும். தூய்மை பணியாளர்கள் அனைவருக்கும் குடியிருப்பு வீடுகளை கட்டித்தர வேண்டும் என்ற மகத்தான கோரிக்கைகளை முன்வைத்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதுமாக மறியல் வேலை நிறுத்தம் என்று அறிவித்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் பொன்னேரியிலும் திருவள்ளூரிலும் இன்றைக்கு வேலை நிறுத்தம் செய்து மறியல் போராட்டத்தை இன்னைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழக அரசாங்கம் உடனடியாக தமிழகத்தில் உள்ள 3 லட்சம் உள்ளாட்சி ஊழியர்களுடைய இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு விரைவாக உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த மறியல் வேலைநிறுத்த போராட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. AG சந்தானம், மாவட்ட செயலாளர்.